எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா வேலைகளையும் நாம் ஒருவர் மட்டுமே செய்ய முடியாது. சோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு ஸ்கூல் பாய் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறான் சைக்கிளில். போகிற வழியில் ரோடு ஃபுல்லாக பிளாக், ரொம்ப டிராஃபிக் ஜாம். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சைக்கிளை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு முன்னாடி போய் பார்க்குற ஒரு பெரிய மரம் ரோட்டை அடைச்சி விழுந்து கிடக்குது. எல்லாருமே பேன்னு சொல்லி ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. யாருமே எந்த விதமான முயற்சியும் செய்வதாக தெரியவில்லை. அந்த சின்ன பையன் அந்த மரத்தை கொண்டு போய் தூக்க முயற்சி செய்கிறான். எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. இத்தனோடு சின்ன பையன் எப்படி இவ்வளோ பெரிய மரத்தை தூக்க முடியும் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள் அவனுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு விதமான மனிதர்கள் வந்து அந்த மரத்தை அப்படியே தூக்கி ஓரமாக போடுகிறார்கள். எல்லோருமே தங்களுடைய வழியை பார்த்து செல்கிறார்கள். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேலைகளையும் நாம் ஒருவர் மட்டுமே செய்ய முடியாது. நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 16. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிரச்சனைகள் முளைத்தெழுகின்றன, போராட்டங்கள் முளைக்கின்றன, எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. அவரை எப்படி அழிக்கலாம் என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் போட்டி போட்டுக்கொண்டு சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி, நான் தொடங்கிய இந்த நற்செய்தி பணியை எனக்கு பிறகும் இந்த நற்செய்தி பணி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களிலிருந்து 12 பேரை திருத்துதர்களாக நியமிக்கிறார். அந்த பகுதியைத்தான் இன்றைய நாளிலே இறை வார்த்தையாக நற்செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா விதமான காரியங்களையும் நான் மட்டுமே செய்வேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தலையில் மேல் போட்டுக்கொண்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்திப்பதும் தவறு, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் சந்திப்பதும் தவறு, எல்லா விதமான காரியங்களையும் செய்வதும் தவறு. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் என்னால் முடியும் என்கிற கர்வத்தோடு ஆணவத்தோடு இல்லாமல் இதோ எல்லாருமே சேர்ந்து அந்த பணியை செய்வோம். பணி நிறைவடைகிறதா என்பதுதானே முக்கியம் தவிர அதை யார் செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, யாரோடு சேர்ந்து அந்த பணியை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. மாறாக நாம் தொடங்கிய அந்த பணி நிறைவடைகிறதா என்பதுதான் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறையாட்சி பணியை தொடங்குகின்றார். ஆனால் அந்த பணி முடிவடைய வேண்டும் என்று சொன்னால் தான் மட்டும் பத்தாது, தனக்கு பிறகு தன்னுடைய சீடர்களுடைய துணையும் வேண்டும் என்று சொல்லி சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார், திருத்துதர்களை நியமிக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்ப பணியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தன்னந்தனியாக நானே எல்லாவற்றையும் செய்வேன் என்று உழைத்து கொண்டிருந்தோம் அல்லது ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதில் நிறைவு காண முடியாது, வெற்றி அடைய முடியாது. மாறாக அந்த பணிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். பணிகள் நிறைவடைகிறதா என்பதுதான் முக்கியமே தவிர அது யாரோடு சேர்ந்து செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. இயேசுடைய பாதையிலே நீங்களும் நானும் செல்வோம். பிரச்சனைகள் கிளம்பலாம், எதிர்ப்புகள் முளைக்கலாம், ஆனாலும் அதை எப்படி முறியடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென்.